Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இனிப்பு சுழியந்தாங்க. நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இப்படி ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கறதுன்னு இருக்கும்போது இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு சீசன், மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே கிடைக்கிது. அதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு நல்லா சீவி நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது அடி பிடிக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு திருவுன அந்த மரவள்ளிக்கிழங்கு லைட்டாக நமக்கு வெந்த பொசிஷன் வந்ததும் நம்ம நமக்கு தேவையான அளவு இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக போனாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்காய் அதிகம் 2 ஸ்பூன் அளவு போடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. போட்டுட்டு அடுத்தது ஒரு ஏலக்காயும் தட்டி போட்டு கொஞ்சம் நாள் அப்படியே நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு இப்போ ஒரு அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றி ஒரு பிளேட்டை போட்டு அந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படியே வேக வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி டைப் நம்ம செய்யறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு மஸ்ட்டும் செய்யலாம். இதை மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு நெய்யில் நல்லா வதக்கி இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதும் ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நமக்கு நல்லா மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே வெந்து சூப்பராக அந்த ஏலக்காய் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்கிற போல தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வெந்து வந்துருச்சா. இப்போ எந்த பவுலால் நான் கிழங்கு எடுத்தனோ அதே பவுலால் இப்போ நான் அதே பவுலால் ஃபுல்லாக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருப்பட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம வெல்லம் கிடைச்சாலும் அதே அளவு நம்ம எந்த அளவு கிழங்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவு இதையும் எடுத்துக்கோங்க. சேர்த்து அதில் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி ஒரு இறுகின பதம் வரும் இல்லையா, அந்த பதம் வர்ற வரைக்கும் மெயினாக வதக்கினே இருக்க வேண்டியதான். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற போல தான் இருக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பொசிஷன் நான் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இதுதாங்க. மற்ற நம்ம பூர்ணத்துக்கு நல்லா டைட்டானால் பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னு நமக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துரும். அதனால் லைட்டாக ஒரு இலைகள் இது இருக்கும்போதே அந்த பொசிஷன் இருக்கும்போதே நம்ம நிறுத்திட்டு நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஃபேனில் நல்லா ஆற விட்டுருங்க. தன்னால் நல்லா ஆறின பிறகு நமக்கு அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் பதம். நம்ம அப்பயே அடுப்பில் இருக்கும்போதே ரொம்ப இறுகலாக நம்ம கிளறிட்டோம்னா நமக்கு ஆறின பிறகு ரொம்ப டைட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு இலகலான பதம் இருக்கும்போதே நம்ம எடுத்துகிட்டு இதை மாதிரி நீங்கள் நல்லா ஆறின பிறகு இப்போ இது மாதிரி நம்ம உண்டை உருட்டி அப்படி வச்சுக்க வேண்டியதான். உருட்டும் போது நமக்கு இந்த லைட்டாக இலைகள் இருக்கிறதால நமக்கு நல்லா உருண்டை பதமாக வராது. ஆனால் நம்ம திரும்பி மாவெல்லாம் கரைச்சி போடும்போது நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் மைதா மாவு தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு நம்ம கிழங்குக்கு எனக்கு இப்போ ஒரு 10 சுழி அளவு நமக்கு வந்திருக்கு. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி பதமாகவும் வேணாம், ரொம்ப கெட்டி பதமாகவும் வேணாம். நம்ம இப்போ நார்மலாக போட்டு எடுப்போம் இல்லையா பஜ்ஜி மாவு கரைக்கிற அளவு, அந்த அளவு கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா இதுவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி கட்லெட் செய்கிறதுன்ற வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நமக்கு இந்த சீசனில் என்ன கிடைக்குதோ இதை மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம மைதா மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு டிப் பண்ணி நீங்கள் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ போட்டு நம்ம அழகாக எடுக்க வேண்டியதாக நமக்கு சூப்பரான நமக்கு மரவள்ளிக்கிழங்கு சுழியாக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை போலேயே நீங்கள் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு தோசை, மரவள்ளிக்கிழங்குல வடை, நிறைய ரெசிபி இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி கடலப்பருப்பு வச்சு செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி மரவள்ளிக்கிழங்குல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால பிள்ளைங்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம இது மாதிரி செஞ்சு இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி கரெக்டான முன்னாடி நமக்கு இலகலாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் நான் அது பவுலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திரட்டும் போது நமக்கு இலகலாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாவில் போடும்போது ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சுட்டு போட்டு அப்படியே டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு மரவள்ளிக்கிழங்கு சுழியாக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள்
அடுத்த பேட்ச் நான் போட்டு எடுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு செய்யும்போது நமக்கு நேச்சுரலாகவும் இருக்கும், அதே சமயம் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டான இப்போ மரவள்ளிக்கிழங்கு சுழியாக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்டையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.